அக்கா. அக்கா சொக்கானிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்ணு பழுத்துறம் பத்துக்கோ. ஆமா, தலையில போட்ட 10 ஸ்டிச்சஸ் பதிலா வாயிலையும் இப்படியே மூஞ்ச சுத்தி போட்டு விட்டுருவேன். ஆளை பாரு ஆளை. அக்கான்னு உட்காந்துக்கிட்டு ஏண்டா ஒரு பிரச்சனைனா போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண மாட்டியாடா? பெரிய ஹீரோ நினைப்பா மனசுல. சார் அப்படியே போய் காப்பாத்தி கிழிச்சிருவீர்களோ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? தனியா போயிட்டு ஏதாச்சும் கிழிக்க முடியுமா சொல்லுடா. ஏன்க்கா கோவப்படுறீங்க? நானே உடம்பு முடியாம இருக்கேன். அப்படி விஷ ஊசி போட்டு கொல்லணும்னு தோணுது. கோவப்படுறானா? கோவம் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ஏதாச்சும் பிரச்சனைனா போன் பண்ணி சொல்ல தெரியாதா உனக்கு? சார் ஹீரோயிசம் கட்டுறீங்களோ? சொல்லுங்க சார். தனியா போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருவீங்களோ? இப்படி தனியா போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இது ஒண்ணும் நாடகம் இல்ல சரியா, ரியல் லைஃப். கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். ஒருத்தங்களை கடத்தி வச்சிருக்கேன், நீ வான்னா போயிட்டு ஹீரோயிசம் பண்ணி காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடல நினைச்சியா? இதெல்லாம் படத்துல வேணா கரெக்டா இருக்கும், நேர்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது. புரிஞ்சுக்கும் ஆதி கொஞ்சமாச்சும். ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நீ ஒருத்தவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாதான் அவங்களுக்கு தெரியும். நீ இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு போன, இன்னும் வரல என்னன்னு சொல்லிட்டு 2 நாளா நீ வெளியே இருக்கன்னு சொல்லிட்டு நாங்களும் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம். சடனா ஷாலினி போன் பண்ணி சொல்ல போய் தான் எங்களுக்கே தெரியும். அவ்வளவு போன் பண்ணி சொல்லாம இருந்தா சொல்லுடா. எக்ஸாம் பிஸில அவ்வளவு மறந்துருந்தா? ரகு எங்க? அதானே, 2 பேரும் ஒரே குட்டையில விழுந்த மட்டைங்க தானே. எவ்வளவு கத்துனாலும் உனக்கும் உரைக்காது அவனுக்கும் உரைக்காது. சார் வெளியே தான் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அவனை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சேண்டா, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், இத பத்திலாம் எனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல அப்படிதானே? ப்ளீஸ்க்கா. ரகு எங்க? சேனா இப்படி இருக்கீங்க? இப்ப உடம்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? ஓகேவா? ஏதாச்சும் பெயின் இருக்கா? ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க டாக்டர் கிட்ட. அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, நார்மல் பெயின் தான். 2 நாளா சாப்பிடல, குளுக்கோஸ் ஏத்துனா சரியாயிடும். என்ன டாக்டர்னு ப்ரூஃப் பண்றீங்களோ? ஐயோ அக்கா, ரகு எங்க? ஒருவேளை போன ஜென்மத்துல நீ அவனும் புருஷன் பொண்டாட்டியா இருந்திருப்பீங்களடா. ஏன்க்கா இப்படி கேக்குறீங்க? இல்ல, உனக்கு ஒண்ணுன்னா அப்படி துடிச்சு போயிடுறான் அவன். நீ என்னன்னா எந்தனோடனே ரகு எங்கன்னு கேக்குற. இங்க சுத்தி நாங்க இத்தனை பேர் கத்திக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் உன் காதுல விழல அப்படிதானே? சரி, அதெல்லாம் விடு. யார காப்பாத்த போனியோ அவளை பத்தி ஒரு வார்த்தை கேட்கல. கல்யாணம் பண்ணிக்க போறடா அவளை கூட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணல. சரி விடு, அதெல்லாம் எல்லாமே சரி, விட்டு தள்ளு. ஹெல்த் எப்படி இருக்குக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல. ரகு எங்கன்னு கேக்குற. அக்கா, நீங்க இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற அளவுக்கு எதுவுமே இல்லக்கா. 2 நாளா வச்சு சமத்தி அடிச்சுட்டானுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க. இல்லன்னா என்ன பண்ணிருப்ப? கிழிச்சிருப்பியா? ஏதாச்சும் நான் இருந்தா என்னடா பண்றது? என்னக்கா காமெடி பண்றீங்க? எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு அவனுக்கு உயிரோட இருந்துருவானுங்களா என்ன? என் மச்சான் அவனை சும்மா விட்டுருவானா என்ன? மச்சான் மாமானுகிட்டு உங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல. இதனாலதான் சார கோவப்பட்டு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, உள்ள வராம. கோவமா? ஏன் மேலயே கோவமா இருக்கான்? எங்க மேலதான் கோவமா இருக்கான். அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சு உதைக்கணும், அப்படி இப்படின்னு தெரியக்கூடாது. இனிமே பொறுப்பா இருந்துக்கோ, பிரச்சனை வேண்டாம், விலகி இருந்துக்கோன்னு சொன்னேன். அதனால சாருக்கு கோவம். தயவு செஞ்சு உள்ள கூப்பிடுறேன், நீயும் கூப்பிட்டு சொல்லு, புரியுதா? என் மச்சான் அப்பெல்லாம் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். புரிஞ்சுக்கோ ஆதி, பிரச்சனை இனிமே வேண்டாம். ஏற்கனவே அணு குழந்தை இழந்தது, நீ இந்த அளவுக்கு போனது, அவனுங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமா இருக்கும். ஆனா நம்மளுக்கு அப்படி இல்ல ஆதி. ஒரு உயிர் நம்மளை விட்டு போச்சுன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அவனுங்களுக்கு அது ஒரு விஷயமா கூட இருக்காது. ப்ளீஸ் அவன்கிட்ட சொல்லு. சரிக்கா. இங்கனே வாங்கிக்கலாமா? ஏன் தூரமா போய்கிட்டு? இங்கனே நிறைய வரையெல்லாம் இருக்குல்ல. ஐயோ அக்கா, நீங்க வேற விவரம் தெரியாம இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்தி விடுவாங்க. ஆமா, அங்க இருந்து வாங்கிட்டு வந்து இங்க கொள்ள ரேட்டுக்கு விற்பாங்க. நம்ம வாங்கிட்டதுக்கு அப்புறம் ரேட்டு கம்மி பண்ண மாட்டாங்க. அதனாலதான் இன்னும் கூட கொஞ்சம் உள்ள தள்ளி போனோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் 10-20க்கு கம்மியா வாங்கலாம். அதனாலதான் சொல்றேன். 10-20 தானம்மா, பரவாயில்ல இருக்கட்டும்மா. எவனோ என்னென்னத்தையும் சொல்லி கொள்ளையே அடிக்கானுங்க. இவங்க என்ன அவங்க பொருளை வித்துட்டு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கூட வச்சுதானே விற்காங்க. பரவாயில்ல இருக்கட்டுமா. ஐயோ அப்படி இல்லக்கோ, அது அட பரவாயில்ல இருக்கட்டுமா, இதுல என்ன இருக்கு? நம்ம என்ன உங்களுக்கு பிச்சையா போடுறோம்? இப்படி 10 ரூபாய் போடுறோம் 20 ரூபாய் போறோம்னு கணக்கு பக்கம் அவங்க பொருளை விற்கிறாங்க. இந்த இடத்து எதுக்கு அதுக்கு அவங்க வாடகை எல்லாமே இருக்குல்ல, கூலியில இருந்து 10-20 ரூபாய் சேர்த்து வைக்கதான் செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? இப்படி நம்ம ரோட்டு கடையில பேரம் பேசி என்னத்தை சாதிக்க போறோம்னு சொல்லி. சரி, இதுக்கு மேல உங்க விருப்பம். வாங்க போறது நீங்க, காசு கொடுக்க போறது நீங்க, அப்புறம் என்ன? சரிம்மா, இங்கே பாத்துக்கலாம். சம்மந்தி என்ன சொல்றீங்க? நாங்களும் அதான் நினைச்சுக்கிட்டே இருந்தோம். உள்ளோடி போனாலும் 10-20 தான் கம்மி பண்ணுவாங்க. இது இந்த கடையில வாங்கிக்கலாம்ல. இந்த அண்ணன் எங்களுக்கு தெரியும் செய்யும்.
இந்த அண்ணன் கம்மியா கொடுக்க சொன்னா கொடுக்காரு. என்னண்ணே? இதுல என்னமா இருக்கு, போட்டு தர வேண்டியதுதான். நீங்களும் 5-10 கொஞ்சம் போட்டு தர மாட்டீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்ணே, நீங்க குறைக்கலாம் வேண்டாம். நீங்க எப்பவுமே என்ன விலைக்கு விப்பீங்களோ அந்த விலையை சொல்லுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். சரிங்களா? நல்ல காரியத்துக்கு வாங்க போறோன்னே. நாளைக்கு பிள்ளைக்கு வளகாப்பு வச்சிருக்கோம் பாத்துக்கோங்க. ஆமா, நல்ல நல்ல வலையெல்லாம் எடுத்து காட்டுங்கண்ணே. அங்கன போயிட்டு உடச்சு பார்த்த உடனே வலையில் உடஞ்சிருக்க கூடாது. ஆமா, மனசு சங்கடப்பட்டுரும் பாத்தீங்களா? வேற எந்த காரியமா இருந்தாலும் சரி, இது வளகாப்பு, 4 பேர் வருவாங்க, வாய்ப்பட பேசக்கூடாதுன்னு. எவ்வளவு ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் நல்ல நல்ல கலெக்ஷனா எடுத்து காட்டுங்க. வளகாப்புக்கு தனியா, அதுக்கப்புறம் கொடுக்க போறவங்களுக்கு ஏதோ கையில வச்சிருக்கீங்களே இந்த மாதிரி கூட காட்டுங்கண்ணே, பரவாயில்ல. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் உள்ளே போய் எடுத்துட்டு வரேன். சரிங்கண்ணே. நிறைய கலெக்ஷன் எடுத்துட்டு வாங்க, எங்களை ஏமாத்திரணும்னு நினைக்காதீங்க. ஐயோ, நான் ஏமாத்த போறேன்? வளகாப்புக்குன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறமா நான் ஏமாத்தினா நல்லா இருக்குமா? பிறக்க போற குழந்தைய நான் ஏமாத்தி விற்க போறேன். இருக்கிற ரேட்டுக்கு தரமா? நீங்க கூட வேலை வாங்கலன்னு சொல்லிருக்கீங்க. அப்போ ஒரு 10 ரூபாய் வேணா கம்மி பண்ணி தரேன். ஒரு டசன் வளையல் எவ்வளவுண்ணே? ஒரு டசன் வளகாப்பு வளையல் 160 ரூபாய்மா. நான் உங்களுக்கு 150 ரூபாய்க்கு தரேன், 10 ரூபாய் கம்மி பண்ணி. கொள்ள ரேட்டெல்லாம் சொல்றீங்க, 150 ரூபாய் சொல்றீங்க. எங்க ஊர் பக்கத்துலயே 130 ரூபாய்க்கு தான் தராங்க. நீங்க என்னன்னா 150 ரூபாய் சொல்றீங்களேண்ணே. என்னண்ணே, இங்க வந்தா கொஞ்சம் வளையல் கம்மியா குவாலிட்டியா வாங்கிட்டு போலாம் தானே இங்க வாரோம் உங்களை தேடி. எவ்வளவு தூரத்துல இருந்து செலவு பண்ணி காசு அதை இதுன்னு செலவு பண்ணி வாரோம். நீங்க இப்படி ரேட்டு சொன்னா எப்படி அண்ணே? இதுக்குதான் நாங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கடையிலயே வாங்கிப்போமே. ஐயோ, கடவுள் மேல ஆணையே சொல்றோம் பாருங்கம்மா. அங்கன்னு இருக்கிறதெல்லாம் செகண்ட் குவாலிட்டி, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நல்ல வழக்கம் பார்த்துக்கோங்க. ஆமா, வளகாப்பு போட்ட உடனே பட்டுன்னு உடையாம நல்ல பிடிமானமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நான் வளகாப்பு கேட்டு வந்தவங்க கிட்ட ஏமாத்த மாட்டோமா, கூட சொல்லிட்டு அதுல இருந்து கம்மி பண்ற பழக்கம் எனக்கு இல்லவே இல்லை. நீங்க எங்க வேணா போய் கேட்டு பாருங்க, என் கடையில ஒரே வேலை தான். ஆமா, வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி, எப்பவுமே நான் பேச்சு மாற மாட்டோமா. அதுக்கு இல்லண்ணே, ஒரு 20 ரூபாய் கம்மி பண்ணி ஒரு 140 ரூபாய்க்கு வச்சு தாங்க. நாங்க உங்ககிட்ட மொத்தமா வாங்குறோம்னு சொல்றோம்ல. சின்ன எதுக்கு திரும்பி இப்ப முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நானா தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணது உங்க ஃப்ரெண்டு, அவங்கள கேளுங்க. அதை விட்டுட்டு என்ன மறைச்சிட்டு இருக்கீங்க? சிஸ்டர், அவ உங்களை மறக்கல, சார் என் மேல கோவத்துல இருக்காராம், அதான் என் மூஞ்ச பாக்குறதுக்கு பிடிக்கலையாம். அப்படிதானே மச்சான்? டேய் மாமா, டேய் இங்க பாருடா. சரி, நான் உனக்கு போன் பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. அந்த சுச்சுவேஷன்ல பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டேன்டா. டேய் இங்க பாருடா, ஒரு நிமிஷம். டேய் ரகு, இப்ப என்கிட்ட பேச மாட்டேன் அப்படிதானே? ரேஷ்மா, இப்ப நான் எதுக்கு அவங்கிட்ட பேசணும்? வெளியே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். எக்ஸ் லவருக்கு ஏதாச்சும் ஆயிட்டா என்ன? டேய் மச்சான், சரி தெரியாம பண்ணிட்டேன், சாரி. உன்கிட்ட சொல்லாம போனது தப்புதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி ஏன் இவ்வளவு கோவம்? அது மட்டும் கோவம் இல்ல, சார் பெரிய இவரோ மத்த எல்லா விஷயத்துக்கும் ரகு ரகுன்னு ஓடி வர தெரியுதுல்ல. ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட ரகு ரகுன்னு வர தெரியுதுல்லடா உனக்கு. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, உன் போனுக்கு வேண்டாம் விட்டுரு. சரி சொல்லு. டேய் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லடா, உன்கிட்ட நான் பேச மாட்டேன்டா. இப்ப 2 பேரையும் அடிச்சு மண்டை உடைச்சிரும் பாத்துக்கோ. என்னடா விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? அரிசி வார்டுல வந்து உன்கிட்ட நான் பேச மாட்டேன், என்கிட்ட நீ பேச மாட்டேன். நீகிட்டு நான் இல்லக்கா, இவன் தான்க்கா. பாருங்க, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவு முடியாத நிலைமையில பட்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட சண்டைக்கு போறாம பாருங்கக்கா, நீங்க கேளுங்கக்கா. அவன் கேக்குறதுல தப்பே இல்ல. அதானே பார்த்தேன், அக்காவும் தம்பி என்ன சேரலையேன்னு நினைச்சேன். என்ன டேமேஜ் பண்ணனா மட்டும் உடனே வந்துருவீங்க. சரி, கேட்க வந்தது கேளு. உன்கிட்ட என்னடா கேட்கணும்? உன்கிட்ட என்ன கேட்கணும் சொல்லு. நீ யாரு முதல்ல? எனக்கு உன்னோட உயிர் நண்பன் தான் மச்சான். உயிர் நண்பன்? உன்னை கொன்னுருவ மத்துக்கும். ஆமா, இன்னொரு வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லாத சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? பெரிய ஹீரோ நினைப்பா உன் மனசுல. தனியா போயிருக்க, ஒரு பிரச்சனைனா போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாதா உனக்கு? ஒருவேளை நாங்க தேடவே இல்லைன்னா என்னடா பண்ணிருப்ப நீ? என்னடா மச்சான் காமெடி பண்ற? உயிர் நண்பன்னு சொல்றேன், அது எப்படி என் ரகு என்ன தேடி வராம இருப்பான்? இங்க பாரு மச்சான், இந்த உலகத்துல என்ன யார் வேணா மறக்கலாம், பெத்த தாய் கூட மறக்கலாம், ஆனா என் மச்சான் என்ன மறக்கவே மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவனுங்களை ஏதோ பண்ணிருவேன்னு மிரட்டுறியாமே. உண்மையை சொல்லு, அவனுங்களை உன் கண்ட்ரோல்ல எடுக்கவே இல்லை இன்னும் நீ? டேய் சொல்லுடா, அவனுங்க உன் கூட தானே இருக்கானுங்க. டே 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 டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். என்ன லேசா இடிச்சுட்டு போனாலே அவன் முழங்கால் வரைக்கும் உடைக்கிறவன் நீ. என்னை அடிச்சு தையல் போட வச்சு 2 நாள் சோறு தண்ணி இல்லாம பட்டினி போட வச்சிருக்கானுங்க. சும்மா விட்டுருப்பியா என்ன? எல்லாரும் சொல்றாங்க காணாம போயிட்டாங்கன்னு. எங்க இருக்காங்கன்னு நான் சொல்லவா? என் மச்சான் கண்ட்ரோல்ல இருக்காங்க, கரெக்டா இல்லையா? வாய தரடா. டேய் ஷகு, அப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க கேக்குறதே இல்ல அப்படிதானே? அப்ப இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் வேஸ்டா? சின்ன ரகுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஐஷோ அனு, சண்டை போடாத. என் மச்சான் இதை எக்ஸிக்யூட் பண்ணது அன்னைக்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். என்ன மச்சான்? என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டியே, அன்னைக்கே எக்ஸிக்யூட் பண்ணல நீ? டேய், நான் அவனுங்களை கடத்தினு உனக்கு தெரியுமாடா? அவனுங்களை நான் ஏன்டா கடத்தணும் முதல்ல? அது சொல்லுனேடா, என் மேல சின்னதா ஒரு இடி பட்டாலே அவனுங்களுடைய முழங்கால வரைக்கும் உடைக்கிறவன் நீ. என்னை அடிச்சு படுக்க வச்சிருக்கானுங்க, சும்மா அவ விட்டுருப்ப? சொல்லு, எங்க வச்சிருக்க? ரகு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவன் சும்மா ஏதோ வளரிட்டு இருக்கான். மண்டையில அடிச்சதுதான் மண்டை ஏதோ குழம்பிட்டுன்னு நினைக்கிறேன்.
பைத்திய மாதிரி உழைச்சிட்டு இருக்கான். என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. உனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அது எப்படிடா அவனுங்க மிஸ் ஆயிட்டானுங்க, இதை நான் நம்பணும். சரி ஓகே, இதெல்லாம் விட்டு இவ்ளோ கஷ்டப்பட்டு என்ன கண்டுபிடிச்சு சார் எடுக்கு ஜெனிஃபரா வர வச்சு ஆம்புலன்ஸ்ல என்ன ஏத்தி விடணும். நீங்க ஏன் சார் வரல என் கூட? சொல்லுங்க சார். டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும். என் மேல கைய வச்சவங்கள சும்மா விட மாட்டேன்னு எனக்கும் தெரியும். சொல்லு, எங்க இருக்கானுங்க? அதான் சொல்றேன்டா, நான் கடத்தவே இல்லைன்னு சொல்லி. நானும் சொல்லவே இல்லையே நீ கடத்தினு சொல்லி. நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன போட்டு வாங்கிட்டு இருக்கேன் என்கிட்ட? சொல்லுறேன் மச்சான், எங்க வச்சிருக்க? உன்னை வச்சிருந்தாங்கல்ல அதே இடத்துலதான். நான் தான் சொன்னேன்ல, என் மச்சானை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? ரகு, சின்னடா படுத்தி வச்சிருக்கேன், கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் படுத்துக்கிட்டு அசால்ட்டா. நீ என்னன்னா அவனுங்க வச்சுன்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சின்னடா பண்ணி வச்சிருக்க. அது எப்படி என் ஃப்ரெண்ட அடிச்சு உடச்சு படுக்க வச்சிருப்பானுங்க, நான் பாத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? அதான் அன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அன்னையில இருந்து என் கண்ட்ரோல்ல தான் இருக்கானுங்க. ரகு, ஆதி என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என் உடம்புல இருந்து என் உயிர்ல இருந்து எல்லாத்துலயும் சரி சம பாதி. அவனை படுக்க வச்சிருக்கானுங்க அடிச்சு. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா? அவனுக்கு ஒண்ணுன்னா நான் இறங்கி வந்து என்ன வேணாலும் செய்வேன். அவனும் அப்படித்தான். இப்ப எங்கடா வச்சிருக்க அவனை? சின்ன பொண்ணே, என்ன நல்ல முடி? 2 பேரும் பாத்தியா சின்னமா பேரம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கருவாடைக்காரி 10 கருவாடு 10 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு கொடுப்பா பாத்துக்கோ. நான் ஒரு 5 கருவாடு கூட எடுத்து வைன்னு சொன்னா 5 கருவாடு கேட்காத மனசாட்சியே இல்லாம அடுத்தவங்க வயிற்றுல கொள்ளை அடிக்கலாம் இவ கேக்கா. பேச பிடிச்சவ அப்படி இப்படின்னு சொல்லி என் மேல பழிய போட்டுருவாளுங்க. இது வெளியே வந்து அவ வீட்டு விஷயம் சொன்னா மட்டும் எப்படி 20 ரூபாய் 30 ரூபாய் குறைச்சு வாங்குறத பத்தியா? ஆமா ஆமா, நீ கேட்ட காசு அப்படியே தூக்கி கொடுத்துருவ பத்தியா பேரம் பேசாம. அதனால நீ என்கிட்ட சொல்ல வந்துட்ட போல. அமைதியா இருந்தது, எத்திட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கோ, பறந்து தஞ்சாவூர்ல போயிட்டு உளுந்துருவா. சி, உன்கிட்ட சொன்ன பாரு, உன் அண்ணன் பொண்ணு தானே பிரியா, அதனாலதான் நீ இழிச்சுக்கிட்டு நிக்கா. இல்ல நீ எங்க கூட சேர்ந்துகிட்டு ஆமாக்கோ ஆமாக்கோன்னு இழிச்சுக்கிட்டு தானே வருவ. மத்ததுக்கெல்லாம் வா, அப்ப இருக்கு. ஆமா, நாளைக்கு பக்கத்து தெருவுல கல்யாண வீடு ஒண்ணு இருக்கான். அப்ப சட்டியை தூக்கிக்கிட்டு எக்கோ இதுல சாம்பார் வாங்குவோமா, இதுல பொரியல் வாங்குவோமா, வா நல்ல முடியும்னு கூப்பிடு. அன்னைக்கு இருக்கு. ஆமா, எத்திக்கிட்டு மிதிப்பாவலாம மிதிப்பு. என் புருஷனே இது வரைக்கும் என்ன மிதிச்சது இல்ல, இவ மிதிப்பா. யாக்கோ போய் சொல்றீங்க? நேத்து கூட டம்மு டம்முன்னு அடி வாங்கின மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அடிச்சுன்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரையும் பிஞ்சிரும். ஆமா, உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாங்களோ மோட்டிக்கிட்டு திரும்பி வந்துட்டா. அடுத்து உன் வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு கேக்கறதுக்குன்னே இருப்பாளுங்க போல. சி, காதை கொண்டு வந்து என் வீட்டுல எல்லாம் வச்சுக்கிட்டு இவ இத்தனை நாளா கிடந்திருக்கா. நான் ஒன்னும் உங்க வீட்டுல காதை கொண்டு வந்து வைக்கல. ஆமா, ஒட்டு கேட்கற பழக்கம்னு எனக்கு இல்ல. 4 முடி உனக்குதான் அந்த பழக்கம். சும்மா சும்மா நேத்து குழம்பு வேணும்னு சொல்லிட்டு என் வீட்டுல வந்து பாத்திரத்தை வச்சுட்டு பண்ணியா, குழம்பு ரெடி ஆயிட்டோன்னு எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை திருப்பி கொடுக்க வந்தனா, அப்பதான் கேட்டேன். மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருந்த சத்தத்தை வந்துட்டான். 4 முடி. இனி வெண்ண வேணும் நொண்ண வேணும்னு வா வீட்டு பக்கம், காலம் முறிச்சு விடுறேன். 4 முடி ஒட்டு கேக்குறேன். நம்ம ஒட்டி பார்த்தா இவன். ஆமா, இவ வீட்டுல நடக்கிற சண்டையை பாக்குறதுக்கு எனக்கு வேலை சொல்லல பாரு. சின்ன பண்ணே இல்ல நாலு முடி, உமா எப்போ இவ்வளவு கோவப்பட்டு யாசனது இல்லையா, அத சிரிப்பு வந்துட்டு. இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? அக்காவும் தங்கச்சியுமா 2 பேரும் சந்தோஷமா இருந்தது உனக்கு பொறுக்கல. இன்னைக்கு 2 பேரும் சண்டையை முட்டி பிரிச்சு விட்டுல. இதுக்குதான் சொல்றாங்க உன் மாமியார் உன்னை பத்தி என்னென்ன சொன்னாங்க. நான் நம்பல, இப்பதானே தெரியுது. என்ன சொன்னாங்க? இல்ல என்ன சொன்னாங்கன்னு? சின்ன பண்ணே வந்த இடத்துல என்ன சண்டை? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கோ, சும்மாதான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி என்ன சொல்லுங்கண்ணே. ஒரு 20 ரூபாய் போல கம்மி பண்ணி கொடுங்க. ஏன்னே இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? ஒரு 145 ரூபாய் வேணா வச்சுக்கலானே. ஒரு 145 ரூபாய்க்கு கொடுக்கலன்னா என்ன? கார்லாம் பிடிச்சி வந்திருக்கோம் அங்க இருந்து. காருக்கு பெட்ரோலு டீசலு வாடகை எல்லாம் இருக்கலானே. உங்க கடையில இன்னைக்கு வாங்கணும், எங்க பிள்ளைக்கு கைராசியா உங்க கடையில இருந்து போடணும்னு இருக்கு. நீங்க தான் சொல்லணும். இதுக்கு மேல ஒரு 145 ரூபாய் வச்சுக்கோங்கண்ணே. எப்படி பார்த்தாலும் பிள்ளைக்கு மட்டும் ஒரு 4 டசன் வாங்குவோம் பார்த்துக்கோங்க. ஆமா, அதுக்கப்புறம் குடுக்கறவங்களுக்கு எல்லாத்துக்கும் எத்தனைக்கா வாங்கணும்? அது ஒரு 20 டசன் போல வாங்குவோமா. எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க, எல்லாருக்கும் ஒரு டசன் போல தருவோம். சும்மா ஒரு டசனா தருவாங்க? நம்ம வீட்டுல 2 வளையல் தரக்கே யோசிக்காளுங்க. நம்ம கையிலயும் எதுவும் இல்ல. எப்படியாச்சும் பேசி ஒரு டசனை இங்கேயே போட்டுட்டு போயிட வேண்டியதான் ஓசிலியே. பாத்துக்கோங்கண்ணே, 24 டசன் வரும் பாத்துக்கோங்க. நீங்க தான் இதுக்கு மேல முடிவு சொல்லணும். இல்லன்னா நாங்க வேற கடையை வேணா பாத்துக்கிறோம், பிரச்சனை இல்ல.
என்னம்மா நீங்க இவ்வளவு தூரம் வந்து பேசி எடுத்து பாத்துட்டுலாம் வேற கடையை பாக்குறேன்னு சொல்றீங்க. சரி வளகாப்புன்னு சொல்றீங்க, 145 ரூபாய் கொடுங்க பாத்துக்கலாம். ஆனா இந்த ஸ்டோன் வளையலுக்கு மட்டும் 150 ரூபாய் தான்மா. வளகாப்பு வளையலுக்கு வேணா 4 டசனுக்கும் 5 ரூபாய் குறைச்சு தரேன். நான் சொன்ன ரேட்ல இருந்து 15 ரூபாய் கிட்ட. இந்த ஸ்டோன் வளையல் 170 ரூபாய் கிட்ட வருமா. நான் உங்களுக்கு 150 ரூபாய் கிட்ட வேணா தரேன். என்னன்னு சும்மா சும்மா 150 145ன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டுத்தையும் 145க்கு வச்சு கொடுங்க. அதெல்லாம் வரும், கொடுக்கலாம். அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா. அதெல்லாம் கட்டுப்படி ஆகும். பேக் பண்ணுங்க, எடுத்து வைங்க. நாங்க பக்கத்துல போயிட்டு பழம்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போகும்போது எடுத்துட்டு போறோம். சரிங்களா? 145 ரூபாய் தானே தருவோம். சரிம்மா, என்னமோ கொடுங்க. அண்ணா நீங்க கணக்கு பார்த்துட்டு சொல்லுங்க, எவ்வளவுன்னு நான் தரேன். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. 24 × 145னா 5 5 4 4 × 1 2 23 24 30 34 8 3408 ரூபாய் வருதுமா. இல்லம்மா 3480 ரூபாய் வருதுமா. என்னன்னே எங்களை ஏமாத்துறீங்களோ? கணக்கு பக்கம் தெரியாம முதல்ல 8 ரூபாங்க, இப்ப 80 ரூபாங்கிறீங்க. பேச்சு இதுல போய் 80 ரூபாய்க்கு 8 ரூபான்னு சொல்லிட்டேமா. நீங்க கொடுங்கம்மா, நான் ஏமாத்த போறேன். ஏற்கனவே சொன்ன விலையில இருந்து 20 ரூபாய் கிட்ட குறைச்சுதான் தரேன். எனக்கு இதுல எந்த லாபமும் இல்ல. சரி வாங்கிட்டு போறீங்களே பல்கான்னு சொல்லிட்டு தான் நானும் தரேன். சரி பரவாயில்ல விடுமா, இதுக்கு மேல பேரம் பேச வேண்டாம். அவரும் கொடுக்கறவரும் மனசார கொடுக்கணும். அப்பதான் நம்ம பிள்ளையும் சந்தோஷமா இருக்கும். ஆமா, நம்ம இங்க இருந்து பேசி வாங்கிட்டு போய் சங்கடல போட முடியாது. நீங்க மனசார வாங்கிட்டு போவோம். இருங்க, எவ்வளவு சொன்னீங்க? 3480 ரூபாய் தானே? ஆமாமா, 24 செட்டு 3480 ரூபாய் வருதுமா. நீங்க வேணா அந்த போன்ல வச்சிருப்பீங்களா, போட்டு வேணா பாத்துக்கோங்க. சந்தேகமா இருந்துச்சுன்னா 24 × 145 போட்டு பாருங்க. ஒரு செட்டு வேணா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறமா. நானே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நானே நல்லதா ரூபாய் குறைச்சிருக்கேன். பரவாயில்லனே, நீங்க மனசார கொடுங்க, அதுவே போதும். ஆமா, உங்க லாபத்துக்கு ஏத்த மாதிரியே சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. அட கடவுளே, இவ்வளவு நேரம் பேசி குறைச்சது நீங்களே ஏத்தி விட்டுருவீங்க போலியே. பயப்படாதுமா, நெட்டு பொண்ணு பயப்படாது. அதே ரூபாய் மட்டும் தந்தா போதும். ஒரு வழியில் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோமா. இது என்னோட சார்பில் அந்த பிள்ளைக்கு போட்டுருங்க. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும். நிறைய காசு குறைச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களே. இல்லம்மா, நம்ம கடையில வளகாப்புக்குன்னு வாங்க வந்தாலே எப்பவுமே வந்து ஒரு டசன் ஃப்ரீயா தான் தருவேன். அதனாலதான் சொல்றேன். அப்படியானே? சரிண்ணே, நீங்க வைங்க, நான் பணம் கொடுத்துட்டு போறேன். எல்லாமே இங்கே இருக்கட்டும். நாங்க காய்கறி பழம் வாங்க வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே மொத்தமா வந்துடும். இதுல என்னமா இருக்கு, இருக்கட்டும்மா. சரி நீங்க போயிட்டு வாங்க. சரிண்ணே. இப்ப பழம் எங்க போகக்கா? பழ கடை இதுக்கு பின்னாடி இருக்கு பாருங்கம்மா. என் பொண்டாட்டில வச்சிருக்கா. அங்க வேணா போயிட்டு வாங்கிக்கோங்க. எல்லா ரேட்டும் கம்மியா தான் சொல்லுவா. ஓஹோ, புருஷனும் பொண்டாட்டியும் கூட்டு சேர்ந்து விக்கீங்களோ? சரி சரி. எங்க இப்படி வித்தாதான் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியுது. வேற என்ன பண்ண? அதுவும் சரிதானே. சரிண்ணே, நாங்க போயிட்டு வரோம். அப்படி போயிடாதீங்கம்மா, மறந்தாப்புல வழியில வாங்கிட்டு போயிருங்க. அதெல்லாம் நாங்க வாங்கிடுவோம், கவலைப்படாதீங்கண்ணே. சரிம்மா. சரி, இப்ப ஏன்டி இவ்வளவு கோவமா இருக்க? அத சொன்னலடி, ஜஸ்ட் டீ குடிக்க தாண்டி உனக்கு கூப்பிட்டேன். நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆமாமா, தெரியும் தெரியுமே. அந்த ப்ராமிஸ் பத்தி தான் எனக்கு. சாரிடி, தெரியாம பண்ணிட்டேன். இனிமே பண்ண மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். போதுமா? இப்படி ஒரு வாட்டி சொல்லி சொல்லி நான் ஏமாத்துறேன். இப்ப எதுக்கு கிட்ட வர? தள்ளி போ. இல்ல, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டா கேட்டதை தந்துருவேன்னு சொல்லி. அதான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். வேலையும் கிடைச்சிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். மேடம் சொன்ன வாக்கை இன்னும் காப்பாத்தலையே. அதான் இங்க வச்சு தரீங்களா இல்ல எப்படி? தரலாம் தரலாம். ஜெனிஃபர், உண்மையா படி சொல்ற? ஆமாமா, 2 அடி தரேன். சிரிக்காதடி, என்ன அடிப்பி அடி நீ? ஆமா அடிப்பேன். சேட்டை பண்ணா அடிக்கதான் செய்வேன். என்ன பண்ணுவீங்க? ஏன் பொண்டாட்டி அடிச்சா வாங்க மாட்டீங்களா என்ன? பொண்டாட்டி அடிச்சா வாங்க தான் செய்வேன். அதுக்கு முன்னாடி பொண்டாட்டி தர வேண்டியதை தந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க பாரு ஜெனிஃபர், ஒரு டாக்டரா இருந்துட்டு என்னை ஏமாத்தாத சொல்லிட்டேன். இல்லையே, நான் டாக்டர்லாம் இல்லையே. இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களோட ஒய்ஃபா மட்டும் தான் இருக்கேன். நான் டாக்டர் வேலையெல்லாம் பார்க்கலையே. நான் லீவ் சொல்லி 1 வீக் ஆகுதே. சரிடி, என் பொண்டாட்டி தானே, கூடு. ஷோ, என் முத்தல் புருஷா, இது கேபின் ஹாஸ்பிட்டல். இங்க வச்சு குடு குடுன்னு இருக்கேன். 2 அடி தான் குடும்பம் பார்த்துக்கோ. ஆமா, லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வழி விடு, நான் அத்தையை போய் பார்க்கணும். அம்மாவை நான் இப்பதான் பாத்துட்டு வரேன். அவங்க நல்லா இருக்காங்க. கீமோதெரபி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரகு கிட்ட இப்பதான் பேசிட்டு வந்தேன். பேசிட்டியா? என்ன சொன்னாங்க? கிரிட்டிக்கல் ஸ்டேஜா தான் இருக்கு. ஒண்ணு உயிருக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்தணும், இல்லைன்னா நம்ம அவங்கள இழந்துதான் ஆகணும். 2 சிச்சுவேஷன்ல நீங்க தான் ஏதாச்சும் ஒண்ணு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ஹீமோதெரபி கொடுக்கலாம்னு சொல்லிட்டேன். பட் ஆனா அதுல
ரிஸ்க் ஃபேக்டரும் நிறைய இருக்கு. அதையும் யோசிச்சுக்கோ கார்த்தி. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எதுவும் ஆகாது. அதனாலதான் சொல்றேன், அத்தை உயிரோட நம்ம கூட இருக்கிற வரைக்குமாச்சும் நிம்மதியா இருப்பாங்க. ஆனா ஹீமோதெரப்பி கொடுத்தோன்னு வச்சுக்கோயேன், தினம் தினம் நரக வேதனை தான். அந்த பெயின் அவங்களால டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. நான் நிறைய பேஷண்ட்டை பார்த்திருக்கேன். சோ அவங்க கிட்டயும் ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலாம்ல. லூசாடி நீ, ஏற்கனவே அவங்க பயந்து போயிருக்காங்க. இந்த நிலைமையில போயிட்டு அவங்க கிட்ட ஒப்பீனியன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, கண்டிப்பா வேண்டாம் தான் சொல்லுவாங்க. இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு வேற வழி தெரியல. என் அம்மாவை காப்பாத்த 1% சான்ஸ் இருக்கு. அந்த 1% நான் மிஸ் பண்ண விரும்பல. 1% இல்ல, 0.001% இருந்தாலும் நான் அந்த சான்ஸை கிரிப் பண்ணிக்க தான் செய்வேன். இதுக்கு மேல எனக்கு வேற வழி தெரியல ஜெனிஃபர். என் அம்மாவை இழக்கிறத விட அவங்கள காப்பாத்த முயற்சி பண்ணல, அதுவே எனக்கு போதும். எனக்கு புரியுது. சரி, ஓகே, தள்ளி வா, எனக்கு வெளியே வேலை இருக்கு. விட்டுருவாங்க. அப்படியே பேசி எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? ஒழுங்கு மரியாதை நான் கேட்டதை கொடுத்துட்டு போயிரு. போங்க. அட ஜெனிஃபர் வெக்கலாம் போடுவாளா? வெக்கலாம் இல்ல, தள்ளி போங்க. சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா அடுதான் போடுவீங்க என்கிட்ட. இங்க பாருடி, இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஏமாத்துற. வீட்டுக்கு போனான்னு வச்சுக்கியேன், அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்ல. நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல, சும்மா இரு. வா, அம்மா போய் பாத்துட்டு வருவோம். சரி வா, நான் தூக்கிட்டு போறேன். எனக்கு கால்ல நல்லதா இருக்கு, ஒன்னும் அடிலாம் படல. தூக்கிட்டு போவீங்க? ஆமா, சொந்தமா ஊற போய்கிட்டு இருக்கீங்க. என்னடி என் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போறேன்னு சொன்னேன், இதுல என்னடி இருக்கு? உங்க பொண்டாட்டி எல்லாம் வீட்டோட வச்சுக்கோங்க. இது ஹாஸ்பிட்டல், நான் ஒர்க் பண்ற பிளேஸ். நீங்க கொஞ்சம் மேனஸா நடந்துக்கோங்க. சரிங்க மேடம், எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு உத்தரவு போடுங்க மேடம், அப்படியே நடந்துக்கிறேன். கார்த்தி. சரி, ஓகே, பா போ. அப்படியே ஆதியும் பாத்துட்டு போயிருவோம். ஆதி கண் முழிச்சதா சொன்னாங்க. சரி.